வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். மகளிர் தின கொண்டாட்டம் இன்று கொண்டாடப்படுகிறது. மகளிர் தின சிந்தனையாக புதிய நண்பர் AI உடன் ஒரு உரையாடல் நிகழ்த்தினேன். அந்த உரையாடலில் அவர் சொன்ன விஷயங்களை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று ஏன் சொன்னார்கள்? பெண்ணுக்கு முதல் எதிரி யார்? தமிழகத்தில் பெண் முன்னேற்றம் பாதுகாப்பு எப்படி இருக்கிறது? இப்படி நான் கேட்ட கேள்விக்கு AI சொன்ன பதில் தான் இந்த பதிவு. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. இந்த பழமொழி பொதுவாக பெண்களின் ஆற்றலை குறிக்கிறதே தவிர எதிர்மறையானது அல்ல. ஒரு வீட்டை உருவாக்குவதும் பண்பாட்டை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதும் பெண்தான். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா என்பார்கள். ஒரு தேசத்தின் வளர்ச்சி அந்த நாட்டு பெண்ணின் கையில் இருக்கிறது. ஒரு குடும்பத்தின் அச்சாணியாக இருக்கும் பெண் சோர்வடைந்தால் அல்லது வழி மாறினால் அந்த தளம் ஆட்டம் காணும் என்பதையும். அடுத்த கேள்வி கேட்டேன், பெண்ணுக்கு முதல் எதிரி யாருன்னு கேட்டேன். பெண்ணுக்கு முதல் எதிரி மற்றொரு பெண் என்பது பொதுவாக சொல்வார்கள். ஆனால் உண்மையை உற்று நோக்கினால் அது பிற்போக்குத்தனமான சிந்தனை மட்டுமே. என்னால் முடியாது, சமூகம் என்ன சொல்லும் என்கிற பயம் பெண்ணுக்குள்ளேயே இருக்கும் முதல் எதிரி. பெண்ணை சுதந்திரமாக சிந்திக்க விடாமல் தடுக்கும் சில பழைய மரபுகளும் அவளை ஒரு போகப் பொருளாகவோ அல்லது பலவீனமானவளாகவோ பார்க்கும் மனநிலைதான் மிகப்பெரிய எதிரி என்று சொன்னார். தமிழகத்தின் பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன். தமிழகம் இந்தியாவின் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் பெண்களுக்கு மிகச்சிறந்த தளத்தை அமைத்து கொடுத்துள்ளது என்பதில் மாற்று கருத்து இல்லை. உயர்கல்வியில் பெண்களின் சேர்க்கை தமிழகத்தில் மிக அதிகம். புதுமை பெண் திட்டம், இலவச பேருந்து பயணம், மகளிர் சுய உதவி குழுக்கள் போன்றவை பொருளாதார ரீதியாக பெண்களை பலப்படுத்தியுள்ளன. உள்ளாட்சி தேர்தல்களில் 50% இடஒதுக்கீடு பெண்களின் தலைமைத்துவத்தை வளர்த்துள்ளது. இவையெல்லாம் முன்னேற்றம் என்று பதில் சொன்னார். பொருளாதார முன்னேற்றம் அடைந்தாலும் மனதளவில் இன்னும் பல பெண்கள் வீட்டு வன்முறைக்கு ஆளாகும் சூழல் மாறவில்லை. இரவு நேர பணிக்கு செல்லும் பெண்களுக்கான பாதுகாப்பு இன்னும் மேம்படுத்தப்பட வேண்டும் என்பது பெண்களின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டவை என்றும் அவர் பதில் சொன்னார். யதார்த்த வாழ்வில் ஒரு பெண் வெற்றிகரமாக பயணித்து திடீரென வீழ்வதற்கு பின்னால் இருக்கும் நிதர்சனமான காரணம் குடும்பத்திற்காக தன்னையே அழித்து கொள்ளுதல். நன்றாக படித்து ஒரு நல்ல வேலையில் கோல்டு மெடலிஸ்டாகவோ அல்லது கை நிறைய சம்பாதிக்கும் அதிகாரியாகவோ இருக்கும் பல பெண்கள் திருமணத்திற்கு பிறகு கணவர் அல்லது புகுந்த வீட்டினரின் வற்புறுத்தலால் வேலையை விடுகிறார்கள். 10 ஆண்டுகள் கழித்து பார்க்கும்போது அந்த பெண்ணின் தனித்தன்மை அழிந்து பொருளாதார ரீதியாக மற்றவரை சார்ந்து நிற்கும் நிலைக்கு தள்ளப்படுகிறார். இது ஒரு பொதுவான ஆனால் கொடூரமான வீழ்ச்சி. பல யதார்த்த பெண்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பார்கள். ஆனால் அந்த பணத்தை எங்கே முதலீடு செய்வது, சொத்துக்களை எப்படி தன் பெயரில் வைத்துக் கொள்வது என்பதில் கோட்டை விட்டு விடுகிறார்கள். குடும்பத்தில் ஒரு விரிசல் ஏற்படுவதற்கோ அல்லது கணவர் கைவிடும் போதோ தான் இத்தனை காலம் உழைத்த பணம் தன் கையில் இல்லை என்பதை உணரும் போதே அந்த பெண் நிலை குலைந்து போகிறார். சமூக வலைத்தள மாயையில் இன்றைய காலகட்டத்தில் இன்ஸ்டாகிராம் அல்லது யூடியூப் மூலம் இன்ஃப்ளூயன்சராக மிக குறுகிய காலத்தில் புகழும் பணமும் ஈட்டும் பல யதார்த்த பெண்களை பார்க்கிறோம். ஒரு சிறிய தவறான வீடியோ அல்லது தனிப்பட்ட வாழ்வின் இரகசியங்கள் கசிவது ஒரு பெண்ணின் ஒட்டுமொத்த கௌரவத்தையும் சில நிமிடங்களில் அழித்து விடுகிறது. சமூகத்தின் கேலிக்கு பயந்து பல பெண்கள் தற்கொலை வரை செல்வது இன்றைய யதார்த்தத்தின் கசப்பான உண்மை. வெற்றி பாதையில் ஓடிக்கொண்டிருக்கும் பெண் சூப்பர் உமனாக இருக்க ஆசைப்பட்டு வீட்டை பார்த்து கொண்டு வேலைகளையும் இழுத்து போட்டு செய்வார். 40 வயதுக்கு மேல் ஏற்படும் கடுமையான உடல்நலக் கோளாறுகள் அல்லது டிப்ரெஷன் அவர்களை முடக்கி விடுகிறது. உடல் ஒத்துழைக்காத போது அவர்கள் கட்டி எழுப்பிய அந்த வெற்றி பாதையிலேயே நின்றுகிறது. இதுதான் பெண்களுக்கான எதிரி என்று AI பதில் சொன்னார். அவருக்கு நான் நன்றியை கூறிக்கொள்கிறோம். இந்த சர்வதேச மகளிர் தினத்தில் சொன்ன காரியங்களை பெண்கள் கவனத்தில் எடுத்து தங்களை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்திற்காகத்தான் இந்த பதிவு. மகளிர் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை யாதொன்றும் தமிழ் யூடியூப் சேனல் சொல்லிக் கொள்கிறது. வாழ்த்துக்கள். மீண்டும் இன்னொரு பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.